இந்த இளைய தலைமுறை வந்து நம்ம வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய நெருக்கடி நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் இது போன்ற படங்கள்லாம் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம ஆதரிக்க முடியும்? இன்னைக்கு கூட பாருங்கள், ஒரு 2 பேர் சின்ன பசங்க அவங்கள வீடு பூந்து வந்து ஒரு கும்பல் கொலை செய்ததாக ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமாக சினிமாவை தவிர வேறொன்றும் காரணம் இருக்க முடியாது. இப்போ சினிமாவில் ஒரு வில்லனை வந்து ஒரு ஹீரோ போட்டு தள்ளுறான், இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி சதக் சதக்னு குத்துறான்னா அதை பார்க்கும்போது அடரா நமக்கு கூட ஒரு எதிரி இருக்கான்ல, அவனை இதே மாதிரி நம்ம போட்டா என்னன்னு தானே அவனுக்கு தோணும். ஸோ இப்படித்தானே இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அதுவும் சினிமாவில் நம்ம கடந்த காலங்களில் எத்தனையோ வன்முறை படங்களை எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் முக்கியமாக அந்த டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அவர் வந்து உண்மையிலே ஒரு திரைப்படத்துறையின் தீய சக்தி. அவரெல்லாம் இந்த திரைப்படத்துறையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய ஆள். அவரை நான் இதுக்கு முன்னே பார்த்ததில்லை, தனிப்பட்ட முறையில் அவருக்கு நமக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஆனால் ஒரு திரைப்பட இயக்குனராக அவருடைய படங்களை தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். அவர் வந்து மிக மிக தவறான நபர். அதே மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவருடைய ரசனையும் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு இயக்குனராக அவர் எடுக்கிற படங்களிலும் வன்முறை மேலோங்கி இருக்குது. ஒரு நடிகராக அவர் அறிமுகமாகிற படத்துலையும் அதே மாதிரி இருக்குங்கும்போது உண்மையிலே பெரிய வருத்தத்தை கொடுக்குது. இந்த படங்களை மக்கள் புறக்கணிக்கணும். ஓகே, ஆனால் ஒரு படமா பாருங்க, அதை வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்லை, இளைஞர்கள் படமாக பார்ப்பதில்லை, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க போன தலைமுறை எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் வந்ததற்கு காரணமே ரஜினிகாந்த் தான்.